வணக்கம். அன்புக்கு பஞ்சமில்லை. மன்னிக்க தெரிஞ்சவன் மனுஷன், மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன். விருமாண்டி படத்தில் கமல் சார் சொல்லுவார், அன்னலட்சுமி எங்கிட்ட அடிக்கடி சொல்லும், மன்னிப்பு கேட்குறவன் மனுஷன், மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன் அப்படி, மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லுவார். கிளைமேக்ஸில் கூட மாலன் சார்லாம் உட்காந்துருப்பார் இந்த டைலாக். மன்னிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை எந்த தருணத்திலையும் யாருக்கிட்ட வேணாலும் எப்போ வேணாலும் கேட்டுடலாம். இந்த மன்னிப்பு கேட்கறதுக்கு கூச்சமோ வெட்கமோ படக்கூடாது. மன்னிப்பு அப்படிங்கிறதுல நான் 9th படிக்கும்போது ராமமூர்த்தி அப்படின்னு என் கூட ஒரு பையன் படித்தான். அந்த என் கூடனா என் கிளாஸ் கிடையாது, நான் ஏ செக்ஷன், அவன் பி செக்ஷன். அப்போ ஒரு பெண்ணை நான் லவ் பண்ணுறேன். அது லவ்வே இல்லைங்க, அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணுது. அதுவும் லவ் இல்லைங்க. சரி, அப்போ ராமமூர்த்தியும் அந்த பொண்ணை லவ் பண்ணான். அதுவும் லவ் கிடையாது, இளவு அப்படின்னு தான் சொல்றது. ஆக ராமமூர்த்தியும் நானும் அந்த பெண்ணை லவ் பண்றோம். அந்த பொண்ணு என்னைய லவ் பண்றா. நானும் அந்த பொண்ணும் பேசிக்கிறோம், பார்த்துக்கிறோம், சிரிச்சுக்கிறோம். கரெக்டா சாப்பிட்டுட்டு டிஃபன் பாக்ஸை கழுவுறதுக்கு வர்ற அந்த இடத்துல, அந்த நேரத்துல நானும் அந்த பொண்ணும் சந்திச்சுக்குவோம், சிரிச்சுக்குவோம். அந்த ஒத்த சிரிப்புலயே இந்த உலகம் மொத்தமே அப்படியே நின்றுட்டு அதுக்கப்புறம் ஓகே ஓகே அப்படின்னு சுத்துற மாதிரி எங்களுக்குள்ளார ஒரு உணர்வு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ராமமூர்த்திக்கு கோபம், 2 கோபம். ஒன்று, நான் அவளை லவ் பண்றேன் அப்படின்னு அவனுக்கு கோபம். 2வது கோபம், அவ என்னைய விரும்புறா அப்படின்னு. நம்மளை விரும்பாம ராம்ஜியை அந்த பொண்ணு விரும்புறா, 2 பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிறாங்க அப்படின்னு. 3வது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நார்த் டி அப்படிங்கிற எங்களுடைய குடியிருப்பு பகுதியிலிருந்து சி டைப் அப்படிங்கிற அந்த பொண்ணு குடியிருக்கிற வீட்டுக்கு 3 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. ஆனா ராமமூர்த்தி சி டைப்ல தான் குடியிருக்கான், அந்த பொண்ணும் சி டைப்ல தான் குடியிருந்தா. இன்னும் சொல்ல போனா அந்த வீட்டில இருந்து 4வது வீடு தான் ராமமூர்த்தியோட வீடு. இவ்வளவு 4 வீட்டுல தான் நமக்கு 4 வீடு தான் தூரம் இருக்கு. ஆனா இங்க நம்மளை லவ் பண்ணாத அந்த பொண்ணு நார்த் இடியிலிருந்து வரக்கூடிய அவனை லவ் பண்றாளேன்னு இது ஒரு ஏரியா பிரச்சனைமாக, எல்லை தாண்டிய பயங்கரவாதமாகவும் மாறுது. ஒரு கட்டத்துல அவன் என்னைய சட்டையை கூத்து பிடிக்க, நான் அவனை சட்டையை கூத்து பிடிக்க, நான் அவனை அடிக்க, அவன் என்னை அடிக்க, அவன் உன்னுடைய நண்பர்களெல்லாம் சேர்ந்துக்கிட்டு 3 பேர் சேர்ந்துக்கிட்டு என்னை அடிக்க, நான் விழுந்து பொறல, என் சட்டை பாக்கெட்டு கிழிய, அவனுக்கு நான் மூக்குல குத்து விட்டு ரத்தம் எல்லாம் ஊத்த, அப்படி இப்படின்னு பெரிய கலைபரமாகி ஸ்கூல் வாசல்ல நடக்குது. இதுக்கப்புறம் உடனே அங்க யாரோ ஒரு வாத்தியார், அந்த வாத்தியாருக்கு தெரிஞ்சு விறுவிறுன்னு வராரு. வாத்தியார் வராருன்னு தெரிஞ்ச உடனே நாங்க எல்லாரும் கபடி 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 கபடின்னு விளையாடுற மாதிரி, கபடி விளையாடுற மாதிரி இருக்கிறோம். அவனுக்கு மூக்குல ரத்தம் வருது, என் சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு. அவருக்கு சண்டைன்னு தெரிஞ்சுதான் வந்துட்டார் சாரு. இங்க வாங்கடா நாய்ங்களா, பண்ணார பசங்களா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு. இல்லை சார் கபடி விளையாடுறோம் சார். என்னடா கபடி விளையாடுறீங்க, இவ்வளவு நேரம் 2 பேரும் அடிச்சிட்டீங்க. இல்லை சார் அவன் என்னை பிடிச்சா சார், நான் திமிரிட்டு வந்தா சார், அப்படி இப்படின்னு நாங்கெல்லாம் நடிக்கிறோம். அப்ப நடிகர் திலகம் சிவாஜி கணேசன்லாம் எங்கிட்ட பயிற்சி எடுக்கணும், அந்த அளவுக்கு நாங்க நடிச்சோம். அவரு ஒரு கட்டத்துல நம்பிட்டு போய் தொலைங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா சண்டை மட்டும் ஓயவே இல்லை. எப்ப பார்த்தாலும் நான் அவனை முறைக்கிறதும் அவன் என்னைய முறைக்கிறதுமாவே இருந்துச்சு. பல வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு சினிமாவில் போடுவாங்க இல்லையா, அப்படி ஒரு 15 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு தான் பிறந்தது. அப்ப டைஃபில ஆர்வம் அண்ணன் அப்படின்னு ஒரு அண்ணன் இருந்தாங்க. அந்த அண்ணன் கூட நிறைய செயல்பாட்டிலலாம் இறங்குவோம். கிட்டத்தட்ட ஒரு கம்யூனிச சித்தாந்தமும் எனக்குள்ளார இருந்துகிட்டு இருந்ததனுடைய விளைவுக்கு அந்த காரணம் அந்த டைஃபி ஆர்மோ அண்ணன் அப்படின்ற அந்த அண்ணன் தான். அந்த அண்ணன் கூட நிறைய செயல்பாட்டுக்கெல்லாம் போவோம். இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் அப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அண்ணே இது மாதிரி பிளட்டு தேவையான அப்படின்னு சொல்லிட்டு சொன்னப்ப, வாட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு 6-8 பேர் போல திருச்சி பொன்மலையில இருக்கிற ரயில்வே ஆஸ்பத்திரிக்கு போய் ரத்தம் கொடுக்கறதுக்கு போறோம். அப்படி ரத்தம் கொடுக்க போன சமயத்துல நான், என் ஃப்ரெண்டு சிவா, அப்புறம் ஆர்மோ அண்ணன், அப்புறம் ஆர்மோ அண்ணனுக்கு வயசை ஒட்டிய இன்னொரு அண்ணன் அப்படின்னு 4 பேர் பிளட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம். அந்த 4 பேருடைய பிளட்டையுமே அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்காக எடுத்துக்கிட்டாங்களா இல்லை
அதை யாருக்காவது பயன்படுத்தலாமே அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்களாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் 4 பேருமே பிளட்டு கொடுக்குறோம். பிளட்டெல்லாம் கொடுத்துட்டு நாங்கள்லாம் அப்படி வெளியில் வரோம். அந்த ராமமூர்த்தி எங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தான். ராமமூர்த்தி அதுக்கப்புறம் கூட யாரோ அவங்க மாமாவோ யாரோ நின்றுட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னு ஆர்மோன்கிட்ட கேட்குறான். ஒன்றும் இல்லை தம்பி, எல்லாம் இது பண்ணியாச்சுப்பா, ஒன்றும் கவலைப்படாத அப்படி இப்படின்னு ஆர்மோன்னு சொல்கிறாரு. அந்த மாமா கேட்குறாரு, தம்பி நீங்கள் ரத்தம் கொடுத்தீங்களே தம்பி, ரொம்ப நன்றி அப்படின்னு அந்த ராமமூர்த்தியோட மாமா வந்து ஆர்மோன்கிட்ட சொல்ல, நான் மட்டும் இல்லைங்க, தம்பி ராம்ஜி, சிவா தம்பி, அவங்கவுங்கன்னு 4 பேருமே கொடுத்தோம், நாங்களும் கொடுத்தோம், எல்லாருமே கொடுத்தோங்க, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க அப்படின்னோடனே ராமமூர்த்தி டக்குன்னு என்னைய பார்த்துட்டு, நீ ரத்தம் கொடுத்தியாடா ராம்ஜி அப்படின்னு சொல்லி கேட்டான். ஆமாண்டா, ஏன்டா அப்படின்னு நான் கேட்டேன். யார் அவரு அப்படின்னு. என் மாமாடா, எங்கள் அம்மா உயிருக்கு போராடிட்டு இருக்காங்கடா ஆஸ்பத்திரியில், அவங்களுக்கு தாண்டா நீ ரத்தம் கொடுத்த ராம்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ராமமூர்த்தி சொல்லிட்டு இருக்கும்போதே பெரும் குரல் எடுத்து குரல் உடஞ்சி கதறி அழ ஆரம்பிச்சிட்டான். எல்லாருக்கும் என்னன்னே தெரியல, எனக்கும் தெரியல. ஏன்னா அதெல்லாம் எப்பயோ நடந்த ஒரு விஷயம். அந்த பொண்ணு எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் அடுத்த 9th படிக்கும்போது நடந்த சம்பவம். 10th படிக்கும்போது நான் வேற பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த வேற ஒரு பொண்ணு என்னைய லவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்படிங்கிறதெல்லாமே வேற விஷயமா மறந்துட்டோம் சுத்தமாக. எனக்கு அவனை நான் அழிச்சதோ, அவன் மூக்கை நான் குத்தி ரத்தம் வர வச்சதோ, என் சட்டை பாக்கெட்டு கிழிஞ்சதோலாம் ஞாபகம் இல்லை, எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. அது அப்படியே கால ஓட்டத்தில் எல்லாமே போயிடுச்சு. அப்போ அழ ஆரம்பிச்சு அப்படியே நீ கட்டி பிடிச்சிக்கிட்டான் ராமமூர்த்தி. எங்கள் அம்மாவுக்காக நீ ரத்தம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிடா மாப்பிள்ள அப்படின்னா. அந்த நன்றிடா மாப்பிள்ளைங்கிறது இருக்குல்ல, அதுதான் மன்னிப்புன்னு ஏற்கனவே நான் சொன்னேன் நான். அப்படி ஒரு சூழ்நிலையில் அப்போ விடுறா மச்சான், அதெல்லாம் ஒன்றும் இல்லடா மாப்பிள்ள, விடுறா. அண்ணே ராமமூர்த்தி நான் கிளாஸ்மேட்னே, ஒன்றா படித்தோன்னே, அவன் 9th A நான், அவன் B அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மோன்கிட்ட சொல்லிட்டாரு. தெரியுண்டா உங்கள் கதையெல்லாம் எங்களுக்கு தெரியுண்டா, எல்லாம் தெரியும் எனக்கு அப்படின்னாரு. ஏன்னா அந்த ஸ்கூலில் டைஃபி ஹார்மோனை பியூனாக வேலை பார்த்துருந்தாங்க. இப்படியாக ஒரு சூழ்நிலையில் அவன் என்னை இருக்க பிடிச்சிக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே ஆஸ்பத்திரிக்கு எய்த்தாப்பில் இருக்கிற கேன்டீனில் இட்லியோ ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு அப்படி கிளம்பி சைக்கிள் ஆளுக்கு ஒரு வந்த சைக்கிள் எல்லாத்தையும் எடுக்கிறோம். அப்போ சைக்கிள் எடுக்கும்போது டக்குன்னு ராம்ஜி அப்படின்னா, என்னடா அப்படி, அன்னைக்கு என் மூக்கை குத்தி ரத்தம் வரவழைச்ச, இன்னைக்கு உன் ரத்தத்தை எங்கள் அம்மாவுக்கு கொடுத்துருக்க, வாழ்க்கையில் நான் உன்னை மறக்கவே மாட்டேன்டா ராம்ஜி அப்படின்னு சொன்னான். நான் அவன்கிட்ட சொன்னேன், நான் இப்போ அம்மாவுக்கு ரத்தம் கொடுத்தேன்ல, அதை கூட நான் மறந்துடுவேன், ஆனால் உன்னை நான் மூக்கு குத்தி ரத்தம் வரவை செஞ்சேன்ல, அதை உன்னால் மறக்கவே முடியாது தானே, என்னை மன்னிச்சிடா மாப்பிள்ள, சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ராமமூர்த்தியை நான் பார்க்கல. திருச்சியில் பொன்மலையில் ரயில்வே மிக்சடு ஹையர் செகண்டரி ஸ்கூலுங்கிற அந்த தமிழ் மீடியத்தில் யாராவது 1980, 81, 82, 83, 84 இந்த வருஷங்களில் யாராவது படிச்சிருந்தா ராம்ஜியை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ராமமூர்த்தியையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த ராமமூர்த்தி நல்லா இருக்கானா அப்படி பார்த்தீங்கன்னா நான் விசாரிச்சேன்னு சொல்லுங்கள். வணக்கம்.